வணக்கம். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா, ஆக்சி என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பின் மிடியர் ஒர்க் ஷாப் தாய்சேய் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர்களுக்கான இந்த 2 நாள் பயிற்சி பயிலரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப நலன், இந்த மகப்பேறு சம்பந்தமா இந்த 2 நாள் கருத்தரங்கம் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடுக்கு மேல நம்ம ஒரு மருத்துவமனையில தான் நம்ம குழந்தை பிரசவம் இது வரைக்கும் இப்ப போயிட்டு இருக்கு. குறைந்த அளவிலேயே மருத்துவமனை அல்லாத இடங்கள்ல பிரசவம் பாக்குறாங்க. ஒரு சில இடங்கள் நீங்க சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க, வீட்டுல ஒரு தம்பதியினர் ஒரு யூடியூப் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு பிரசவம் பாக்குறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரேரா தான் இருக்கு. மகப்பேறு என்று சொல்லப்படுகிற அந்த தாய் இறப்பு விகிதம் இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இன்னும் நம்ம அதை இன்னும் மேலும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பா இந்த அரசு எடுத்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த நிறைய பேர் இந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சப்போ சொன்னாங்க, இந்த பணத்தை இதுல செலவழிக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து நம்ம இந்த மகப்பேறு மருத்துவமனைகளில் செலவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா 99 விழுக்காடு அரசு மருத்துவமனையில பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில நிகழக்கூடிய இந்த பிரசவங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இது 2017-18 இது 66% இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 51 விழுக்காடு தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தம்பதியினருக்கு, ஒரு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில பிரசவம் பாக்குறப்ப அவங்களுக்கான செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற அத்தியாவசிய செலவுகள்லாம் அடிபடுது. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த தங்க மோதிரம் திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இதன் மூலம் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய அரசாங்கம் சார்பில் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது 1:3 இல்ல, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல், ஒரு தம்பதியினருக்கு எத்தனை ஆவரேஜா சராசரியாக எத்தனை குழந்தை நம்ம தமிழ்நாட்டில் பிறக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தான் அந்த விகிதம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ன சொல்லப்படுகிறது. இப்ப 2.1 இருந்ததுன்னா இப்ப இருக்கிற அளவு மக்கள் தொகை இதே அளவுல மெயின்டைன் ஆகும். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்று சொல்லப்படுகிறது 1.4க்கு கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னு நம்ம தகவல், இப்ப நம்ம ஸ்டடிஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப லேட்டஸ்ட் சென்சஸ்லாம் நம்ம கரெக்டான ஃபிகர் தெரியும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இந்த சமூகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம முதுமை அடைஞ்சுக்கிட்டே வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 16% இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம தம்பதியினரை இன்னும் மேலும் அதிக குழந்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கூட வருங்காலங்களா வரலாம், கண்டிப்பா வரலாம். இப்ப ஆந்திரால இந்த மாதிரி 3வது குழந்தை ஒரு தம்பதியினர் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் சார்பில் ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொன்னாங்க. அதனால வருங்காலங்களில் கண்டிப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம மனித வளம் தான் ஒரு பெரிய வளமே. என்னதான் நம்ம ரிசோர்சஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தி அதை மேலும் பெருக்கிறதுக்கு நம்ம மனித வளம் தேவை. நம்ம குழந்தை பிறப்பு விகிதம் படிப்படியா குறைஞ்சிட்டே வந்ததுன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சா தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்ட சந்திச்சு இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், எப்படி நம்ம மேலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு லெவல் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அதாவது இப்ப இருக்கிற மக்கள் தொகை மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு பார்ப்போம். இல்ல அரசு மருத்துவமனையில நான் சொல்றது, இல்ல நம்ம ஸ்டேட்டா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் அந்த விகிதத்தை பார்த்துட்டு தான் வந்து பேசுறேன். நான் 2017-18 65.8% வந்து அரசு மருத்துவமனையில பிரசவங்கள் நிகழ்ந்து இப்ப படிப்படியா குறைஞ்சிட்டு இப்ப அரசு மருத்துவமனையில 51% தான் இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில இலவசமா பிரசவம் பாக்குறாங்க. அதனால அங்க நிறைய தம்பதியினர் அங்க போய் பிரசவம் பாக்குறேன்னு சொல்றாங்க. இது இருந்தாலும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் எந்த காரணத்துக்காக இந்த
குறைவு இருக்கிறதுன்னு கண்டிப்பா ஒரு டீட்டெயிலா ஸ்டடி பண்ணாதான் தெரியும். அரசு மருத்துவமனை மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுது நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு அச்சம் இருக்குன்னு தனியார் மருத்துவமனை நோக்கி போறாங்க. இல்ல அதான் அதுக்கு ஒரு காரணம். இது என்ன காரணம்னா காரணங்கள் கண்டிப்பா ஆய்வு செய்யணும். அதாவது ஒரு காரணம் என்னன்னா இப்ப தனியார் மருத்துவமனைகள்லயும் நம்ம அந்த முத்துலட்சுமி ரெட்டி அந்த உதவித்தொகை தனியார் மருத்துவமனையில பிறந்தாலும் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிறைய வந்ததுனால அங்கேயும் இப்ப இலவசமா பிரசவம் பாக்குறாங்க அப்படிங்கிற தகவல் நான் பேசினது பிறகு இந்த தகவலை சொன்னாங்க. சோ அதுவும் இருக்கு. இதை தவிர வேற என்ன காரணம்? அது அரசு மருத்துவமனையில நம்ம எந்தவித செலவும் இல்லாம பிரசவம் பாக்குறோம். இப்ப அந்த போதிய வசதிகளை கொண்டு வந்திருக்கோம். சீமாங் சென்டர்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு அமைப்பு இதுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற அமைப்பை வந்து நம்ம அதிக செவிலியர்கள், போதிய அளவுக்கு டாக்டர்ஸ், அனஸ்தட்டிஸ்ட், பீடியாட்ரிஷியன்ஸ் இவங்க எல்லாம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி சென்டர்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால வருங்காலங்களில் இதை நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பா இந்த வசதி இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனையில் தரமான மகப்பேறு சிகிச்சை நம்ம அளிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து அந்த செய்தியை இன்னும் மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கடமை கண்டிப்பா இருக்கு. அம்மா குடிநீரை வந்து அந்த அம்மாங்கிற பேர் எடுத்து பயணி குடிநீர் மாத்திட்டாங்க. எல்லாமே முந்தைய ஆட்சியினுடைய பெயரை மட்டும் எடுத்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்காங்க. பெயர் மட்டும் தான் இங்க மாறுது, வேற எந்த மாற்றமும் இல்லைன்னா அதிமுக சரி திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையாவே பெயர் மாற்றம் தான் நடக்குதா? எந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நீதி கட்சி கொண்டு வந்த நம்ம ரிசர்வேஷன் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு தான் நாம இப்ப எல்லா அரசும் ஸ்டிக்கர் போட்டிட்டு இருக்கோம். இப்ப காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தில் தான் நம்ம மற்ற சக்சஸிவா வர கவர்மெண்ட்டும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால ஒரு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கண்டினியூட்டி தேவை. கண்டிப்பா ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தா நம்ம அவங்க போன்ற சென்ற ஆட்சியில கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல திட்டமா இருந்தா நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இல்லை. அதே சமயம் இப்ப என்ன பேருங்கிறத விட எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் முழுமையா மக்களுக்கு சென்றடைங்கிறது தான் முக்கியம். பாத்தீங்கன்னா என்ன நலத்திட்டமா இருந்தாலும் சரி, ரேஷன் கடையில நம்ம அரிசி உணவு தானியங்கள்லாம் கொடுக்குறோம். அது கொடுத்தா மட்டும் போதாது, தரமானதா கொடுக்கணும். அங்க இருக்கிற எந்த லீக்கேஜஸ் இல்லாம பார்க்கணும். அதுதான் நம்ம கரெக்டா நம்ம பார்க்கணும். இந்த அரசு கண்டிப்பா ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா கொடுக்க போறோம். முதல்ல இந்த கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா நாளை இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போறோம். தமிழ்நாட்டில் நாளை இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட போறோம். இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலும் அனௌன்ஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்தை பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கேன். கண்டிப்பா சட்டசபையில நான் அதை பத்தி நான் பேச போறேன். சென்ற ஆட்சியில இந்த மாதிரி நம்ம சமூக நீதி பேசிட்டு நம்ம சமூக நீதியை காக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கிற இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம கைவிடக்கூடிய ஒரு சூழல்ல தான் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றினா நிகழும். அந்த மாதிரி ஒரு முடிவு தான் கடந்த ஆட்சியில பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதனால அரசு ஒரு ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம 7.5% அந்த அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடும் பாதிக்கப்படுது. என்ன நல்ல வேலையை நம்ம பேசி 3 மருத்துவக் கல்லூரியில தலா 50 இடங்களை நம்ம கூடுதலா நம்ம பெற்றிருக்கோம். உரிய நேரத்துல நம்ம அந்த ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பிச்சு அவங்களுடைய எம்சிஐ இன்ஸ்பெக்ஷன்லாம் கொண்டு வந்து என்எம்சி இன்ஸ்பெக்ஷன்லாம் கொண்டு வந்து 150 அரசு மருத்துவமனைகள்ல இந்த வருஷம் புதுசாக நம்ம இடத்தை கூட்டி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் இடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. அதனால பாதிப்பு இல்லாத வகையில இந்த அரசு அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இது கண்டிப்பா ஒரு நீண்ட கால ஒரு திட்டமிடல் இது கண்டிப்பா தேவை. ஷார்ட் டர்மா நம்ம கண்டிப்பா யோசிக்கவே முடியாது. நிதர்சனமான உண்மை என்னன்னா தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம இதை அட்ரஸ் பண்ண போறோங்கிறது ஒரு பாலிசி லெவலில் நம்ம டிசைட் பண்ண வேண்டிய சூழல் கண்டிப்பா இருக்கு.
கல்லூரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த புகார்கள் தனியார் மருத்துவ கல்லூரிகள் அவங்க 4.5 வருஷத்துக்கு மேல அந்த ஃபீஸ் கட்டணம் வசூலிக்கிறாங்கிற புகார் நிறைய வந்துட்டு தான் இருந்தது. பிரிலிமினரியா ஒரு என்கொயரி பண்ணோம், அந்த என்கொயரி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா ப்ராப்பரா அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாம ஒரு ஸ்கெட்சியா இருந்து அதை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதனால திருப்பும் இன்னொரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அந்த கமிட்டி இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த எந்தெந்த கல்லூரிகள் இந்த மாதிரி அதிக கட்டணம் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல கட்டணம் வசூலிச்சிருந்தாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்தவித சமரசமும் கிடையாது. இந்த மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக இந்த மானிய கோரிக்கை அன்னைக்கு நம்ம அறிவிக்கப்படும். கேள்விக்கு முன்னாள் அரசியல் யாரும் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சுட்டே இருக்கோம். அதாவது நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை கூட ஏற்றுக்கலாம். ஆனா கொள்கை பிடிப்பு வந்து டெம்பரரியா இருக்கக்கூடாது, பர்மனண்டா இருக்கும். ஏன்னா இவங்க என்னன்னா கொள்கை பேசுறாங்க, மாநில உரிமை பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க. ஆனா இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்துல அவங்க செய்த தவறுகள் ஊழல்கள்னால அவங்க வேற வழி இல்லாம அவங்களோட பிடியில விழுற சூழல் தான் இருக்கு. அதனாலதான் இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க ஒரு அரசியல் ரீதியா தேர்தல் நேர கூட்டணி இல்லாம அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க சில குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இது மாதிரி போறாங்க. அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தினாலதான் அந்த கூட்டத்தை வந்து தமிழ்நாடு திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது? காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் தாவேக அரசு எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசோ முதலமைச்சரோ பணியறதுக்காக சூழலே கிடையாது. உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி சரி எந்த வித அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தத்திற்கெல்லாம் பயந்து முதலமைச்சரோ இந்த அரசோ கண்டிப்பா இல்ல. உண்மையாலுமே மக்களுக்கான இந்த மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கூட. இப்ப இந்தியாங்கிறது ஒரு பெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல இந்தியா அங்கம் வகிக்குதுன்னா அதுக்கு உரிய அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும், அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கணும். அப்பதான் நம்ம ஒரு இந்தியா ஒரு ஒற்றுமையாக ஒரு யுனைடடா இருக்க முடியும். காவிரி விஷயம் பத்தி நம்ம சட்டமன்றத்திலே எல்லா அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நம்ம பேசியிருக்கோம், தீர பேசிட்டோம். அதாவது அதுவும் முக்கியம் தான், அது எல்லாம் கிடையாது. காவிரி இஷ்யூவை பேசினாதான் இதை பேசணும் கிடையாது, ரெண்டும் பேசணும். அதை பேசலங்கிறதுக்காக அதாவது சட்டமன்றத்துல பேசிட்டோம். நீங்க வெறும் அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்காக கூட்டல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இதை எப்படி நம்ம புறக்கணிக்கும்? இது முக்கியம் இல்லையா? சரி, முறையா அழைப்பு இல்லைன்னா கூட வச்சுக்கிட்டா கூட இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இல்ல. அது முக்கியத்துவம் கருதியாவது வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல அவங்க அப்ப கூட்டத்தை டெல்லியில பாராளுமன்ற கூட்டம் செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எம்பி அங்க இருக்காங்க, அவங்க தான் டைரக்டா அவங்க போய் பேச போறாங்க. அதனால அங்க நம்ம அங்க கூட்டத்துல அதுல ஒன்றும் தவறு இல்லை. அரசு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக புதுசா போறவங்க பதிவு பண்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிக்க வேண்டியது, ஓபிசி ட்ரீட்மெண்ட்டுக்காக போறவங்க ஆதார் கார்டு வந்து பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்படின்றத மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்ல இந்த பிரச்சனையை உணர்ந்துதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி நம்ம நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது நம்ம வீட்டில் இருந்தபடியே அவங்க ஓபி சீட்டை பெற முடியும். இன்னொரு செய்தி என்னன்னா ஆதார் இருந்தாதான் அரசு மருத்துவமனையில நம்ம சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. இதன் காரணமாக எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சையை நம்ம மறுக்க முடியாது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். ஆதார் பண்ணணும். ஆதார் வந்து இல்ல, ஆதார் ஆப்ஷனல் தான், ஆதார் மேண்டேட்டரி கிடையாது. நான் ஆதார் இப்ப ஒன்றிய அரசு இது மாதிரி ஆபா ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆதார் மூலமா கிரியேட் பண்ணி சென்ற ஆட்சியிலேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுடைய பயனாளர்களை ஆதார் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. முழுமை அடையல. இப்ப இல்ல அவங்களுக்கே ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அவங்களோட ஆண்ட்ராய்டு போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் போதும், அவங்க வச்சு கண்டிப்பா பயன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா நேரா வந்து கூட பதிவு பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்படின்னு அவசியம்.